அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு காடு ஆறுகாலம் நாடு ஆறுகாலம் என வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாத நிலையில் தவித்து கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் ராஜயோக பலன்கள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி இந்த 14 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேசராசிக்கு 5க்கு அதிபதியான சூரியன் தன குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அவரோடு புதன் இணைந்திருப்பதும் சிறந்த நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேர இருக்கு. நாடு ஆறுகாலம் வீடு ஆறுகாலம் என ஒரு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் அவதியுற்று வரும் மேசராசினியர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக ஒரு நல்ல ஒரு பிடிப்பும் எதிர்காலத்தை குறித்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த 2 வாரங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய முடிவுகள் நல்ல விதமாக அமையிருக்கு. சிலருக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிச்சயமாக இருக்குதுங்க. குறிப்பாக காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தையும் நாடி இருக்கும் மேசராசியை சேர்ந்த இளைஞர் இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 14ஆம் தேதி முடிவதற்குள் இரு வீட்டாருடைய சம்மதம் கிடைத்து உங்களுடைய திருமண முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு தருணமா அமையிருக்குது. வேலையில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்பு வந்து சேருங்க. தாமதங்களும் தடையும் இருந்தாலும் எடுத்த முயற்சியில வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12இல் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால பல யோகங்கள் உண்டாகின. ஆனா தற்போது சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதும் சிறந்த யோக பலன்கள் அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால தொழில் வணிகங்கள்ல நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நூதன முறைகளை கையாண்டு வியாபாரத்தில் வெற்றி பெற்று நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல கும்பத்தில் இருக்கும் சனி செவ்வாய் பார்வையிடுகிறாரு. இந்த பார்வை சுப பார்வை அல்ல என்றாலும் கூட பிறந்தவர்களுடைய விஷயத்துல பிரச்சனைகள் வரலாம் என்பதை முன்கூட்டியே எடுத்து காட்டக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதனால கூட பிறந்தவர்களுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பலம் குன்றி இருப்பதால் பதவி, அதிகாரம் போன்றவற்றில் குறுக்கீடுகள் வரலாம். இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. உயரதிகாரிகளுடைய அழுத்தத்தால் பணிச்சுமை அதிகரிக்குங்க. வீடு முதலியவற்றில் எதிர்பார்த்த நஷ்டங்கள் வரலாம். அதனால் ஆரம்பத்திலிருந்தே இந்த வீடு வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்கள் ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்து அதற்கு பிறகு வீடு வாங்குவதோ, மனை வாங்குவதோ அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவது விஷயங்கள்ல ஈடுபடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இணைந்திருப்பதால இந்த 14 நாட்கள் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்திய
சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. அதே போல நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால குடும்ப கவலைகள், மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் இந்த 14 நாட்களில் நீங்கி ராஜயோக பலன்களாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே செய்து வெற்றி பெற இருக்கீங்க. திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த வீண் அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மேச ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இனி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்கள் அவர்களது பணிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. அதனால் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராஜயோக பலன்களாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் உங்களுக்கு இந்த 14 நாட்களுக்குள் கிடைக்க இருக்கு. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய இந்த 2 துறைகளுக்கும் அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறந்த முன்னேற்றத்தை குறிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாம். வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க. சக கூட்டாளிகள் சுமூகமாக நடந்து கொள்வாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் இந்த வாரங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதனால உங்களுக்கு பணப்புழக்கம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேச ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளில் நிகழ இருக்கும் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக வருமானமும் உயர இருக்குதுங்க. அதே போல பரதநாட்டிய பள்ளிகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருப்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அரசியல் துறைக்கு லாபகரமான ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்கு. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று அர்த்தாஷ்டக ராசியில் வலம் வருவதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கு ஏற்றாற் போல பலனும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பா செவ்வாயினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேச ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. அவற்றிற்கு ஈடு செய்வது போல் சுக்கிரன் சுபபலம் பெற்று வருகிறார். இதனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை விளக்கேற்றி திருச்செந்தூர் முருகனை தினம்தோறும் வணங்கி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.